1/2 கப் பாசிப்பருப்பு, 4 தக்காளி சேர்த்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். அதுக்கு 1/2 கப் பாசிப்பருப்பை ப்ரெஷர் குக்கரில் வறுத்துட்டு அதில் ஒரு முறை அலசி எடுத்து தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றி 2 விசில் வர விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 4 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். இதோட 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 பத்தை தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குழைய வெந்ததும் இதில் வேக வச்ச பாசிப்பருப்பை கடைஞ்சி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் அரைச்சி எடுத்த தேங்காய் இதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நல்லா கமகமன் மணக்க சுவையான தக்காளி கொஸ்து ரெடி. இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.